வணக்கம் தலைமைகளே. இன்றைக்கு தேதி மே 22 வெள்ளிக்கிழமை நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஈரான் மீதான போர், ஈரான் அழிக்கப்படுவது. இந்த 20ஆம் தேதி தாக்குதல் நடக்கும் சொல்லியிருந்தேன். அதிகபட்சமாக இந்த 30ஆம் தேதிக்குள்ள நிச்சயமாக ஈரானை தாக்கி விடுவார்கள் என்று பதிவடைந்தேன். அந்த ஆபரேஷனுடைய பெயர் ஸ்லட்ஜ் ஹேமர், மிகப்பெரிய சம்மட்டி என்று பேசியிருந்தேன். அதிலிருந்து எந்தவித மாற்று கருத்தும் எனக்கு இல்லை. 99.9% அவர்கள் மீதான தாக்குதல் நடக்கும். காலதாமதமாவதற்கு அதுக்கு பின்னால எண்ணற்ற காரணங்கள் இருக்கு. இந்த வீடியோ இப்போ நீங்க பார்க்கறது மே 19ஆம் தேதி எடுக்கப்பட்ட வீடியோ. இஸ்ரேலுடைய தலைமை விமான நிலையம் பென் குரியோன் ஏர்போர்ட்மாங்க. அதில் தான் இந்த பெரிய பிரம்மாண்ட விமானத்தை பார்க்குறீங்க. இது அமெரிக்காவுக்கு சொந்தமான ஏரியல் டாங்கர் அப்படிம்பாங்க. நடுவானில் போர் விமானங்களுக்கு எரிபொருளை நிரப்பி தரக்கூடிய பிரம்மாண்ட விமானங்கள். இந்த வீடியோலேயே பார்த்தீங்கன்னா 12க்கு மேற்பட்ட இந்த அமெரிக்க விமானங்கள் அங்கு நிற்பது தெரியும், இஸ்ரேலுடைய பென் குரியோன் ஏர்போர்ட்குள்ள. இவைதான் போரில் தவிர்க்க இயலாத ஒன்று. நடுவானில் எரிபொருள் தீர்ந்துச்சு அப்படின்னா அந்த போர் விமானங்களுக்கு எங்கேயுமே எரிபொருள் கிடைக்காது. தரையை போன்றல்ல, நடுவானில் நிரப்பி தர வேண்டும். இதை போல ஏரியல் டாங்கர்கள் தேவைப்படும். ஆனால் இந்த எண்ணிக்கை மிக அதிகமான எண்ணிக்கை. இப்போ அங்கே நிற்கிறது அமெரிக்காவுடைய இந்த விமானங்கள் 12 நிற்பது எண்ணிக்கையில் எனக்கு பெருசாக தான் தெரியுது. ஏன்னா இஸ்ரேல் வசம் இதை போல நடுவானில் எரிபொருள் தரக்கூடிய விமானங்கள் 6 தான் மொத்தமாகவே இருக்கு. நம்ம இந்தியா வசமே 6 தான் மொத்தமாக இருக்கு. ரஷ்யாட்ட 19 இருக்கு இந்த ஏரியல் டாங்கர்கள். சீனா வசம் மொத்தமாகவே 35 தான் இருக்கு. அதே சமயம் அமெரிக்காவில் 610 610 நடுவானில் எரிபொருள் தரக்கூடிய இதை போல விமானங்கள் இருக்கு. இந்த விமானத்தில் 1.5 லட்சம் லிட்டர் போர் விமானங்களுக்கு தேவையான எரிபொருளை உள்ள வச்சிருப்பாங்க. போர் விமானம், இந்த விமானங்கள் ஒன்றில் இன்னும் கொஞ்சம் குறைவாக இருக்கும், ஒன்றில் இன்னும் அதிகமாக இருக்கும். சராசரியாக பார்த்தீங்கன்னா 1.5 லட்சம் லிட்டர் எரிபொருள் இருக்கும். இது கேட்கும்போது மிக பிரமிப்பாக இருக்கும், இவ்வளோ எரிபொருள் தேவையான்னு சொல்லி. நம்ம இப்போ நம்ம ஊருக்குள்ளே பார்ப்போம், எரிபொருள் எடுத்துக்கிட்டு பெட்ரோல் டீசல் எடுத்துக்கிட்டு அந்த லாரிகள் பெட்ரோல் பங்க்ல இறக்கிட்டு போவாங்க. நீங்கள் பார்ப்பீங்க, அது மொத்தம் 3 கம்பார்ட்மெண்ட் இருக்கும். அந்த லாரியில் பார்க்க ஒன்றா தெரியும். 3 அறைகள் இருக்கும். ஒவ்வொரு அறையிலையுமே 4000 லிட்டரை நிரப்பி வச்சிருப்பாங்க. அந்த அவ்வளோ பெரிய லாரியில் 12,000 லிட்டர் எரிபொருள் அதில் இருக்கும். ஆனால் இந்த விமானத்துக்குள்ள 1.5 லட்சம் லிட்டர் இருக்குன்னா எந்த அளவுக்கு இந்த விமானங்கள் பிரம்மாண்டம் சொல்லி யோசித்து பாருங்க. இன்னொரு சந்தேகம் வரும், இத்தனை மக்கள் பயன்படுத்துகிறோம், நமக்கே 12,000 லிட்டர் தான் வருது எரிபொருள், இது எதுக்கு 1.5 லட்சம் லிட்டர், இது எதுக்கு 1.5 லட்சம் லிட்டர் எட்டு போகிறதுன்னு சொல்லி. போர் விமானங்கள் மிக மிக அதிக செலவை கொடுக்கக்கூடியவை. குறிப்பாக இந்த எரிபொருள் விஷயத்தில் நமக்கு 1 லிட்டர் இருந்துச்சுன்னா நம்ம ஒரு 50 கிலோமீட்டர் ஒரு நாளே ஓட்டிடுவோம். இது அப்படி இல்லை. தாக்குதலை நடத்தக்கூடிய அதிகம் ஆயுதங்கள் எடுத்து போகக்கூடிய F-15E ஸ்ட்ரைக்கிங் ஈகிள்பாங்க, தாக்கும் கழுகு. அதுக்கு 19,000 லிட்டர் பிடிக்கும். அந்த போர் விமானம் 19,000 லிட்டர் எரிபொருளை பிடிக்கும். 1 மணி நேரம் தொடர்ந்து பறந்துச்சுன்னா 3000 5000 வரைக்கும் எரிபொருள் காலி ஆகிடும். அந்த அளவுக்கு இதில் எரிபொருள் தீரும். அதனால தான் இவ்வளோ பிரம்மாண்டமான டேங்கர்கள் தேவைப்படுது. இஸ்ரேலிருந்து போர் விமானங்களை எடுத்துக்கிட்டு ஈரானில் போய் தாக்குதல் நடத்திக்கிட்டு திரும்ப இஸ்ரேலுக்குள்ள வரக்கு 4000 கிலோமீட்டர் சென்று வர வேண்டும். இதுக்கு எரிபொருள் 15,000 லிட்டர் 25,000 லிட்டர் வரைக்கும் செலவாகும். போர் விமானத்தை பொறுத்தது, கொண்டு செல்லும் ஆயுதங்களை பொறுத்தது. ஒரு தடவை அல்லது 2 தடவை நிச்சயமாக நடுவானில் எரிபொருளை நிரப்ப வேண்டும். இதை F-35 அப்படின்னா நவீனமாக வந்திருக்கு. அதில் அதிகமாக எரிபொருள் கொண்டு போக முடியாது.
F-35னா 2 முறை நடுவானில் எரிபொருள் நிரப்ப வேண்டும். F-15E அப்படின்னா 1 முறை நடுவானில் எரிபொருள் நிரப்ப வேண்டிய சூழல் வரும். நான் ஏன் இதை இவ்வளோ நேரம் இந்த எரிபொருள் பற்றி போர் விமானம் பற்றி சொல்கிறேன் அப்படின்னா, ஈரானில் பைத்தியக்காரர்களைப் போல, கூமுட்டைகளைப் போல, அங்கே இருக்க குழந்தைகள், பெண்கள், பாட்டிகளுக்கெல்லாம் கூப்பிட்டு இயந்திர துப்பாக்கி கையில் கொடுத்து நாங்கள் துப்பாக்கி சுடுற பயிற்சி தரோம், ஆயுத பயிற்சி கொடுக்குறோம், 3 மில்லியன் பேருக்கு ஆயுத பயிற்சி கொடுத்துட்டோன்னு சொல்லி, அது 30 லட்சம் பேருக்கு ஆயுத பயிற்சி கொடுத்துட்டோன்னு சொல்லி பைத்தியக்காரர்களைப் போல பேசிட்டு இருக்கானுங்க. ஈரானுக்குள்ள தரைவழி சண்டைக்கு அமெரிக்காவும் போக போறதில்ல, இஸ்ரேலும் போக போறதில்ல. அப்படி இருக்கும்போது தேவையே இல்லாமல் இப்படி பைத்தியக்காரர்களைப் போல, கூமுட்டைகளைப் போல செய்து கொண்டு அவர்களுக்கு அவர்களே மகிழ்வது பார்க்க சிரிப்பை தான் எனக்கெல்லாம் கொடுக்குது. ஒன்றும் தெரியாத வடிகட்டிய முட்டாளாக இருக்கிறார்கள் சொல்லி போர் விமானத்தில் போய் அவ்வளோ பிரம்மாண்டமாக தாக்குதல் நடத்தும் போது அதை கண்களிலே பார்க்க முடியாது. அப்படி இருக்கும்போது 30 லட்சம் பாட்டிகளுக்கு, தாத்தாக்களுக்கு, பிறந்த குழந்தைகளுக்கெல்லாம் இயந்திர துப்பாக்கி கொடுத்து பயிற்சி கொடுப்பதெல்லாம் அவர்களை பைத்தியக்காரர்கள் என்றுதான் தெரியுது. தாக்குதல் நிச்சயமாக 99% நிச்சயமாக நடக்கும். ட்ரம்ப் அவர்கள், அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் ஈரானில் அந்த அணுகுண்டுகளை செய்யக்கூடிய செறிவூட்டப்பட்ட யுரேனியம் 480 கிலோ இருக்கவே கூடாது, அதை நம்ம கைப்பற்றிய தீர்வோம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காரு. அதுதான் முக்கிய நிபந்தனையாக சொல்றாரு. நேற்று புதன்கிழமை ஈரானுடைய அதிபர், ஒளிந்து திரியும் கோமாளி, அந்த எலி கொமேனியுடைய மகன் மொஸ்தபா கொமேனி பெயரில் ஒரு அறிக்கை வந்திருக்கு. அவன் பேசலாம் மாட்டான், அவன் பேரில் அறிக்கை வரும், அவன் எங்கே இருக்குன்னு தெரியாது. ஒருவேளை அவன் நரகத்திலே இருக்கலாம். அறிக்கை மட்டும் வந்துட்டு இருக்கு. அவன் அந்த அறிக்கையில் என்ன சொல்லப்படுதுன்னா, நிச்சயமாக யுரேனியத்தை கொடுக்க மாட்டோம், அது தேசிய சொத்து, ஈரானை தாண்டி அது வெளியவே போக முடியாது, பார்த்து கொள்ளலான்னு சொல்லி கடைசியாக புதன்கிழமை அந்த அறிக்கை வந்திருக்கு. அதனால ட்ரம்ப் யுரேனியத்தை வாங்காமல் விட மாட்டேங்கிறாரு. இவங்க இந்த ஈரானிய கோமாளிகள் தரவே மாட்டேங்கிறாங்க. அதனால தாக்குதல் என்பது நிச்சயமாக இருக்கும். இந்த செறிவூட்டப்பட்ட யுரேனியம் இஸ்பகான், இந்த ஈரான் உள்ள இஸ்பகான் பகுதியில் பதிக்க வைக்கப்பட்டிருக்கு. அதிகமாக அங்கே தான் இருக்குங்க ஊர்ஜிதமான தகவலும் வந்திருக்கு. இதில் 2 விதமாக இதை பார்க்குறாங்க. இந்த ஈரான் மீது தாக்குதல் நடத்துவதை 2 தலைவர்கள் 2 விதமாக பார்க்குறாங்க. இஸ்ரேல் பிரதமர் பென்யமின் நெத்தன்யாவுக்கும் ட்ரம்ப்புக்கும் என்ன ஒரு பிரச்சனைனா, உடனடியாக ஈரானை தாக்க வேண்டும். இஸ்ரேல் பிரதமர் அதான் சொல்றாரு. நாள் செல்ல செல்ல, ஒவ்வொரு நாள் அதிகப்படுத்தி செல்ல ஈரான் வலுப்பெற்று கொண்டே இருக்கும். அதிகமாக அவர்கள் ஏவுகணை செய்து கொண்டே இருப்பார்கள். உடனடியாக தாக்கணும். அதை தாண்டி அவர்கள் அணுகுண்டை நெருங்குகிறார்கள் அப்படின்னு அப்படி ஒரு கருத்துமே இருக்கு. அதாவது 480 கிலோவில் இஸ்பகானில் கணிசமாக ஒழிச்சு வச்சிருக்காங்க. அதை தாண்டி அதாவது பாதி அளவு அந்த யுரேனியம், செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை ஈரானில் எங்கேயோ வச்சு அந்த 60% 95% செறிவூட்ட வேணும். அதுக்கு சில வாரத்திலேயே அந்த என்ரிச்மெண்ட்டை பண்ணிடுவாங்க. அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை இன்றோ நாளையே பண்ணிட்டாங்கன்னா, அதுக்கப்புறம் அதை அணுகுண்டாக செய்ய வேண்டியதுதான் பாக்கி. செஞ்சுட்டாங்கன்னா ஒரு 5 அணுகுண்டு செஞ்சால் கூட போதும். அணுகுண்டு செய்த நாடு என்ற பெயர் வந்துடும். அதுக்கப்புறம் ஈரானை அடிக்கவே முடியாது. அதுக்கப்புறம் நீங்கள் ஈரான் அடிச்சிங்கன்னா அணுகுண்டை இஸ்ரேல் மீது அனுப்பிடுவாங்க. அதனால விரைவில் ஈரானை தாக்க வேண்டும், உள்ளே சென்று அந்த யுரேனியத்தை கைப்பற்ற வேண்டும். இந்த நிலையில பேசுறது இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாஹு அவர்கள் உடனே அடிக்கணும்னு சொல்லி, ட்ரம்ப் அவர்கள் கொஞ்சம் பொறுக்கலாம், சில நாட்கள் இன்னும் பொறுத்து பார்க்கலாம். பேச்சுவார்த்தையில அந்த யுரேனியம் நம்ம கைக்கு வந்துச்சுனாவே அது மிகப்பெரிய வெற்றியாக பார்க்கலாம்னு சொல்றாரு. அதை தாண்டி இன்றும் ஈரானிய துறைமுக முற்றுகை தொடர்ந்து சென்று கொண்டிருக்கு. ஈரானிலிருந்து எந்த கப்பலும் ஈரான் துறைமுகத்துக்கு உள்ள போல வெளியே வரல. அந்த நிலை தான் இன்னும் தொடருது. ஆனால் இந்த ட்ரம்ப் இப்படி பேசுறாரு, நெத்தன்யாஹு அவர்கள் அப்படி பேசுறாரு, இதெல்லாம் தாண்டி ஒரு பின்னணி ரகசியம் ஒன்று இருக்கு.
தேவைப்படும் ஏவுகணைகள், மறிக்கும் ஏவுகணைகள், அதாவது ஈரானிலிருந்து வருகின்ற ஏவுகணைகள், பலாஸ்டிக் மிசைல் அப்படிம்பாங்க, நீண்ட தூரம் வரக்கூடியது, அதை தாக்கி அழிக்கக்கூடிய ஏவுகணைகள் குறைவாக இருக்கிறதுனால, அதை செய்து கொண்டிருப்பதால தான் இந்த கால தாமதம். ஈரான்லேருந்து ஒரு ஏவுகணை வருது அப்படின்னா அதை வழிமறித்து அழிக்க அதைவிட வேகமாக செல்லக்கூடிய 2 அல்லது 3 ஏவுகணை அனுப்புவாங்க மேலே. நிச்சயமாக 2 அனுப்பிடுவாங்க. ஈரான்லேருந்து ஒரு ஏவுகணை வரும்போது மறித்து தாக்க 2 ஏவுகணையை செலவு பண்ணுவாங்க. சில சமயம் 3 ஏவுகணையை செலவு பண்ணலாம். ஆனால் தப்பு இல்லை, ஏன்னா அழிச்சு தான் ஆகணும். அது நாட்டில் விழுந்தால் மிகப்பெரிய சேதத்தை கொடுத்துரும். இப்படி தாக்கி அழிக்கக்கூடிய ஏவுகணைகள் இன்னும் கொஞ்சம் பற்றாக்குறையாக இருக்கு, செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதுதான் உண்மை. இந்த கடைசியாக நடந்த சண்டை ஆப்ரேஷன் எபிக் ஃபியூரி, அமெரிக்கா வச்சிருந்த பேரு, ரோரிங் லைன் வந்து இஸ்ரேல் வச்சிருந்த பேரு. இதில் அமெரிக்கா அவங்க தாட் இன்டர்செப்டர் அப்படிம்பாங்க, அமெரிக்காவுடைய அதிநவீன வழிமறித்து தாக்கி அழிக்கக்கூடிய ஏவுகணை தொகுப்புகள், தாட் அதோட பேரு. அதிலிருந்து 200க்கு மேற்பட்ட ஏவுகணைகள் மேலே போய் தாக்கியிருக்கு தாட்லேருந்து. அதுக்கப்புறம் அமெரிக்க போர் கப்பல்கள்ல இருந்து 100க்கு மேற்பட்ட ஏவுகணைகள் சென்று வழிமறித்து தாக்கியிருக்கு. பேட்ரியாட் தொகுப்புலேருந்து ஏவுகணை கணிசமாக போயிருக்கு. அமெரிக்காலேருந்து இதுலேயே ஒரு 300 ஏவுகணைகள் மேலே போயிருக்குன்னு சொல்கிறாங்க. அதை தாண்டி இஸ்ரேலில் ஏரோ டிஃபென்ஸ் பேட்டரி அப்படிம்பாங்க, நீண்ட தூரம் இஸ்ரேலிருந்து நீண்ட தூரம் சென்று எதிரிகளுடைய ஏவுகணைகள் பிற வான் அச்சுறுத்தலை அளிக்கக்கூடியது ஏரோ பேட்டரி. அதிலிருந்து 100க்கு மேற்பட்ட ஏவுகணைகளை மேலே அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. டேவிட் ஸ்லிங் இது மத்திய தூரம் செல்லக்கூடியது, நடுத்தர தூரம் செல்லக்கூடியது. இதிலிருந்து 90க்கு மேற்பட்ட ஏவுகணைகளை மேலே அனுப்பியிருக்குங்கிறாங்க. இப்படி கணக்கு பார்க்கும்போது 490க்கு மேற்பட்ட ஏவுகணைகள் அமெரிக்கா இஸ்ரேல் செலவு பண்ணியிருக்கு அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு அயன் டோம் அப்படின்னு ஒரு ஞாபகம் வரும். அயன் டோம் குறுகிய தூரம் சென்று தாக்கக்கூடியது. இந்த இஸ்ரேலை சுற்றி இருக்கின்ற லெபனான், சிரியா, ஜோர்டான், எகிப்து, இங்கிருந்து ஏவுகணைகள் கிளம்பி வரும்போது அதை அழிக்கக்கூடியதான் அயன் டோம். அங்கிருந்து வரக்கூடிய பிற ட்ரோன்களை அழிக்கக்கூடியதான் அயன் பீம். இந்த ஈரான்லேருந்து பிரம்மாண்ட ஏவுகணைகள்லாம் வரும்போது அயன் டோம் மற்றும் அயன் பீம் அங்கு உதவாது. இந்த ஏரோ, டேவிட் ஸ்லிங், தாட், பேட்ரியாட் இதை போன்ற வான் பாதுகாப்பு அமைப்புகள் தான் தேவைப்படும். இந்த நான் மேலே சொன்ன அனைத்து ஏவுகணைகளுமே இஸ்ரேலை காப்பாற்றும் நோக்கில் மேலே அனுப்பப்பட்ட ஏவுகணைகள். திரும்ப சண்டை வரும்போது திரும்ப ஈரான் இஸ்ரேலை நோக்கி தான் ஏவுகணை வரும். அதனால எண்ணற்ற ஏவுகணைகள், இது இறுதி போர் அப்படின்னு எடுத்துக்கிட்டா 1000க்கு மேற்பட்ட ஏவுகணைகளை கையிருப்பில் வைத்து கொண்டு சண்டையில் ஈடுபடுவதுதான் புத்திசாலித்தனம். இதுலேயே இந்த 12 நாள் சண்டையிலேயே 500 காலி ஆயிருக்கு. இறுதி சண்டையாக எடுத்துக்கலாம். 1 மாதம் சண்டை நீடிக்குது அப்படின்னா 1000 அல்லது 2000 வரைக்குமே இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவில் ஏவுகணைகள் நிச்சயமாக இருக்க வேண்டும். பல 1000 போர் விமானங்கள் அமெரிக்கா வசம் இருக்கு, சில 100 போர் விமானங்கள் இஸ்ரேல் வசம் இருக்கு. அதை தாண்டி பிரம்மாண்ட போர் கப்பல்கள் ஈரானை சுற்றி நிற்குது. அதை தாண்டி ஸ்ட்ரைக் குரூப் கப்பல் தொகுப்புகள், தாக்கும் கப்பல் தொகுப்புகள் ஈரானை சுற்றி இருக்கு. இதிலிருந்து செல்லக்கூடிய குண்டுகள் மற்றும் ஏவுகணைகள் எல்லாமே ஈரானை தாக்கி அழிக்க உதவும். அதே சமயத்தில் ஈரானிலிருந்து வரக்கூடிய ஏவுகணைகளை தாக்கி அழிக்க வேண்டும் என்றால் இந்த தாட் பேட்டரியில், ஏரோ பேட்டரியில், டேவிட் ஸ்லிங் பேட்டரியெல்லாம் கணக்கற்ற ஏவுகணைகளை மாட்டி கையிருப்பில் சில 1000 ஏவுகணைகளை வச்சுக்கிட்டு தான் அடிக்கணும். அதை தாண்டி அமெரிக்காவுக்கு ஒரு கவலை இருக்கு. ஒருவேளை நார்த் கொரியா அந்த மூடன் நார்த் கொரியா, அவன் ஒரு பைத்தியக்காரன் குண்டன், திடீர்னு சவுத் கொரியாவை தாக்கிட்டாலோ ஜப்பானை தாக்கினாலோ, ஜப்பானிலும் சவுத் கொரியாலையும் அந்த ஏவுகணை அழிப்பு ஏவுகணைகள் இருக்கு. ஆனால் அதை தாண்டி அவர்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அமெரிக்காவுக்கு தான் இருக்கு. அவன் நார்த் கொரிய அதிபர்லாம் ஒரு மிகப்பெரிய கொடுங்கோலன் போல, ஜனநாயகம் எதுவுமே தெரியாது, மக்களுக்கு எந்த சுதந்திரமே அங்கே இல்லை. அது ஒரு வித்தியாசமான ஒரு பைத்தியக்கார கேஸ். அவன்
எப்போ வேணாலும் சவுத் கொரியாவை தாக்கலாம், ஜப்பானை தாக்கலாம். அதனால அங்குமே ஏவுகணைகளை அளிக்கும் ஏவுகணைகள் தீராம பார்த்து ரிசர்வ் வச்சுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா நார்த் கொரியாவும் ஈரானும் ஒரே போலதான் தாக்குவார்கள். அவர்கள் நம்புவது நீண்ட தூரம் செல்லக்கூடிய ஏவுகணைகள் மட்டும்தான். மற்றபடி போர் விமானங்கள், போர்க்கப்பல்கள் எது மேலேயுமே நம்பிக்கை இல்லை. ஏவுகணை வைத்து அழிக்கலாம் என்ற எண்ணத்திலேயே தான் இருப்பாங்க. அதனால இந்த ஏவுகணைகளை அளிக்கும் ஏவுகணைகள் பற்றாக்குறை, கையிருப்பு சில ஆயிரமாவது வேண்டும் என்பதால் தான் இந்த கால தாமதம் போயிட்டே இருக்கு. ஆனால் வெளியே செல்லும்போது பேசலாம் அப்படிம்பாங்க. சில ஆயிரம் ஏவுகணைகளை கையிருப்புக்கு கொண்டு வந்து வச்சுட்டாங்கன்னா அதுக்கு அடுத்த நொடி ஈரான் அடிச்சிடுவாங்க. நன்றிகள்.